DPI Tamil News. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் வித லீடர்ஸ் உறுப்பினர் சேர்க்கை முகாம், உறுப்பினர் அட்டைகள் மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கி உற்சாக வரவேற்பு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டியில் வித லீடர்ஸ் லீட் த சேஞ்ச், அறம் செய்ய விரும்பு என்ற முழக்கத்துடன் புதிய அலுவலக திறப்பு விழாவும் உறுப்பினர் சேர்க்கை முகாமும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். முகாமில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் உறுப்பினர்களாக இணைந்தனர். புதிதாக இணைந்த அனைவருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் விதமாக தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன், சமூக சேவையையும் மக்கள் நல பணிகளையும் முன்னிறுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே மாவட்டத்தின் வளர்ச்சி சாத்தியமாகும் என்றும், இளைஞர்கள் சமூக மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சிக்கு MK பிரதர்ஸ் குரூப் கிட்டம்பட்டி கணேசன் தலைமை தாங்கினார். மாறுவோம் மாற்றுவோம், தருமபுரி மாவட்டத்தை வலுப்படுத்துவோம் என்ற முழக்கத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் மக்கள் மத்தியில் சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்துதல், புதிய உறுப்பினர்களை இணைத்து அமைப்பை வலுப்படுத்துதல், இளைஞர்களை பொதுச்சேவையில் ஈடுபடுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் தென்னங்கன்றுகள் வழங்குதல் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் சமூக மாற்றத்திற்கான மக்கள் இயக்கத்தை உருவாக்குதல் என கூறி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புயலாக ஒரு இயக்கம் திடீரென்று நம் தலைவர் அண்ணாமலை அவர்களால் அந்த இயக்கம் ஆரம்பித்து 15 நாள் கூட அவளை அதுக்குள்ள 20 லட்சம் பேர் இன்னைக்கு தொட்டுட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நம்முடைய பாலக்கோடு, பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிகளிலே இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை ஏற்கனவே நம்முடைய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வேகப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும். பாமர மக்களும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும், விவசாய மக்களும், பெண்களும் இதில் அதிகமாக இணைய வேண்டும். அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்பதன் நோக்கமாக பாப்பாரப்பட்டியிலே இன்றைக்கு இந்த இயக்கத்தின் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தொடங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான பேர் பாரதிய ஜனதா இயக்கத்தில் இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, திராவிட கட்சிகளிலிருந்து தன்னை தானே வந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த பகுதியிலேயும் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு இயக்கங்களில் இருந்து பல நண்பர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இப்போதைக்கு அரசியல் இயக்கமாக இல்லை என்று சொன்னாலும் கூட சமூக சேவையை மனதில் வைத்து போதை ஒழிப்பு, சுற்றுப்புற சூழல் காண்பதற்கு இதையெல்லாம் செய்துவிட்டு அடுத்த கட்டமாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரியதொரு பயிற்சியை கொடுக்கிறார்கள். நாட்டிலே நியாயமான, தூய்மையான, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நல்ல அரசியல் இயக்க வேண்டும். அந்த நல்ல அரசியல் இயக்கத்தில் பணிச்சதற்கு நல்ல தோழர்கள் பயிற்சி பெற வேண்டும். அப்போதுதான் அவர்களால் இந்த கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல முடியும். இப்போது உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்வதற்கு, மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு, கிராமப்புறத்திலே பேசுவதற்கு, எங்க இருந்தாலும் பேசுவதற்கு, மக்களுடைய எண்ணங்களை பறிப்பதற்கு அரசியலிலே கை தேர்ந்த ஒரு தொண்டர்களை இந்த இயக்கம் உருவாக்குவதில் இன்றைக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக முதல் 6 மாதம் சமூக சேவை இயக்கம் 50 லட்சம் உறுப்பினர்களை தொடுகின்ற போது அரசியல் இயக்கம் தலைவர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக அந்த நிலையிலே இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு, இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த பணிகளை செய்வதற்கு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகின்ற காலம் 29ஆக இருந்தாலும் 31ஆக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாம் காணாமல் போய் அன்ற போட்டி என்று வருகின்ற போது அது தலைவர் அண்ணாமலையா விஜயா அண்ணாமலை என்ற நிலை வரப்போகிறது என்பதை மக்கள் காணப்போகிறார்கள். அதற்கு எங்களுடைய இயக்கத்தை செம்மைப்படுத்துவதற்கு, அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். அதற்காகத்தான் கோஷத்தை வைத்திருக்கின்றோம். மாறுவோம் மாற்றுவோம். நாம் முதல்ல மாற வேண்டும். நம்முடைய சமூகத்தை மாற்ற வேண்டும். சமூகம் வளர வேண்டும், விவசாயிகள் வளர வேண்டும், விஞ்ஞானிகள் வளர வேண்டும், தொழில் வளர வேண்டும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். இங்கே எல்லா பகுதிகளும் செழிப்பாக இருப்பதற்கு தலை சிறந்த ஒரு தமிழ் மகனாக, தமிழ் மண்ணினுடைய கொள்கைகளை, தமிழுடைய எண்ணங்களை பெறுவதற்கு
இந்த இயக்கத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BTI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.